அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சிவபெருமானுக்கு முக்கிய நாளாக விளங்கும் பிரதோஷத்தை பற்றியும் சிவபெருமானை பற்றியும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். குறிப்பாக பிரதோஷம் என்பது சிவபெருமானுக்கு ஒரு முக்கிய நாளாக அமைகிறது. நம் நாட்டில் உள்ள அனைத்து மக்களுமே சரி, எங்கிருந்தாலும் அந்த பிரதோஷ நாட்களில் சிவபெருமானின் ஆலயத்திற்கு சென்று அந்த பரம்பொருள் சிவபெருமான் அவர்களை வழிபட்டு அவர்கள் மனதில் உள்ள குறைகளை சிவபெருமான் அவர்களிடம் பகிர்ந்து கொள்வார்கள். மேலும் அப்போது நம் கோவிலின் ஆலயத்தின் உள்ளே செல்லும்போது நம்மை அறியாமலேயே நமக்குள் ஒரு ஆன்மீகம் உள்ளே செல்கிறது. அதுவே இந்த பிரதோஷத்தின் மிகப்பெரிய சிறப்பம்சமாகும். இந்த பிரதோஷ வரலாறின்படி முன்னொரு காலத்தில் எந்த ஒரு நிலையிலும் சாவாமல் உயிர் பெற்று வாழும், மேலும் சாவு என்கின்ற ஒன்றை வாழ்க்கையிலே இல்லாதபடி நீண்ட நாள் வாழ வேண்டும். அதன்படி தேவர்களும் அசுரர்களும் எப்பொழுதும் எதிராய் நின்ற அசுரர்களும் அவர்களும் கூட ஒன்றாய் நின்று அசுரர்கள் கூட ஒன்றாய் சேர்ந்து இருவர்களும் ஒன்றாய் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசையில் இந்த தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாய் இணைந்து இதற்கு சென்று சிவபெருமான் அவருடைய ஆணையை பெற்று அங்குள்ள திருப்பார்கடலை ஒருவருக்கொருவர் மாறி மாறி கிடைக்கின்றனர். மேலும் இந்த திருப்பார்கடலை கிடைவதற்காக மிகப்பெரிய வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் மாற்றி அந்த மந்திர மலையை மத்தாக கடைவதற்கு அதனையும் பயன்படுத்தி திருப்பார்கடலை கடைய ஆரம்பித்தனர். அப்பொழுது இருவர்களும் மாறி மாறி அந்த திருப்பார்கடலை கடைந்து கொண்டிருந்தனர். அப்போது இருவர்களும் கடையும் போது கயிறாக பயன்படுத்தப்பட்ட மிகப்பெரிய வாசுகி ராட்சத பாம்பு அந்த கடலில் இருக்கும் விஷத்தை கக்கியது. அப்போது கடலில் இருக்கும் நஞ்சும் வாசுகி பாம்பு கக்கிய அந்த விஷமும் ஒன்றாக சேர்ந்து ஆழகால விஷமாக மாறியது. அந்த விஷமானது சாதாரண பாம்பின் விஷம் போன்ற அல்ல, திருப்பார்கடல் அனைத்திலுமே முழுவதும் நிரம்பியது. இங்கே இருக்கின்ற அனைவரையும் மிகுந்து பயந்து நடுங்கிக்கென்று ஒரு மரண பயம் ஏற்படுத்தியது. இந்த ஆழகால விஷம் என்று இது அழைக்கப்பட்டது. இது மிகப்பெரிய ராட்சத விஷம் என்று கூறப்படுகிறது. அந்த பெரிய ராட்சத விஷமானது அங்கு இருக்கும் அனைவரையும் எரித்து அவர்களை துன்புறுத்தி வந்தது. மேலும் அங்கிருந்த அனைவரும் இங்கே இருந்தால் நாம் பிழைக்க முடியாது என்று பயந்தி நடங்கி பரம்பொருள் ஈசவன் அவர்களிடம் சென்றார்கள். அங்கு சென்று, பரம்பொருளே, எங்களை காப்பாற்றுங்கள், உங்களை விட்டால் எங்களை காப்பாற்றுவதற்கு வேறொருவர் இல்லை, இந்த பெரும் விஷத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள் இறைவா என்று அந்த கைலாயத்தில் உள்ள சிவபெருமான் அவர்களிடமே சென்று தேவர்களும் அசுரர்களும் பயந்து நடுங்கி தஞ்சம் புகுந்தனர். அவ்வாறு அங்கு நடந்ததை அனைத்தையும் கூறினார்கள். அதனை கேட்ட பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள், இவ்வாறு இந்த விஷம் பரவி இருக்கிறதா, மேலும் இப்போது நாம் எந்த ஒரு காரியமும் முன்வைத்து செய்யவில்லை என்றால் இருக்கும் அனைவரையும் அந்த விஷம் கொன்றுவிடும் என்று எண்ணிய பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் உடனே தன் அருகில் இருந்த சுந்தரரை அழைத்து, உடனே நீங்கள் திருப்பார்கடலுக்கு செல்லுங்கள், அங்கு வாசுகி பாம்பு என்ற பாம்பு வாயால் இருந்த அந்த விஷத்தை, அதாவது ஆழகால விஷத்தை வெளியே எடுத்து கொண்டு வந்து அந்த விஷம் முழுக்கும் கடலில் கலந்துள்ளது. அங்கிருக்கும் அந்த விஷத்தை நீங்கள் நாவற்பழம் போல உருட்டி அந்த விஷத்தை கொண்டு வந்து என்னிடம் கொடுங்கள் என்று சிவபெருமான் அவர்கள் சுந்தரர் அவர்களிடம் கட்டளையிடுகிறார். சுந்தரமும் அதேபோல் திருப்பார்கடலுக்கு சென்று அங்கு நடந்தவற்றை பார்த்து அனைத்தையும் பார்த்து அந்த விஷத்தை ஒரு நாவல் பழம் போன்று அதன் சிறிதாய் செய்து சிவபெருமான் அவர்களிடம் அந்த நாவல் பழத்தை, அந்த நாவல் பழம் என கூறப்படும் அந்த நாவல் பழம் போன்ற விஷத்தை கொண்டு போய் சிவபெருமான் அவர்களிடம் கொடுத்தார். இந்த சிவபெருமான் இந்த விஷத்தை எங்கே வைத்தாலும் அது மீண்டும் இங்கே உயிருக்கு ஆபத்தாகிவிடும், எனவே இந்த விஷத்தை நானே உட்கொள்கிறேன் என்று சிவபெருமான் அவர்கள் அதனை உண்ண முயற்சி செய்தார். அப்போது அந்த விஷத்தை உண்ண முயற்சி செய்யும்போது அந்த விஷமானது சிவபெருமானின் உடலில் உள்ளே சென்றால் அது மிகப்பெரிய ஆபத்தாகிவிடும் என்று எண்ணிய பார்வதி தேவி அவர்கள் சிவபெருமானின் கழுத்தை பிடித்து கொண்டார் விஷத்தை உண்ணும்போது. அப்பொழுதே அந்த விஷமானது தொண்டை பகுதியில் நீல நிறமாக மாறியது. இதனால் சிவபெருமான் அவர்கள் நீலகண்டர் என்றும் ஆலகண்டர் என்றும் அழைக்கப்பட்டார்.
இதனால் பார்வதி தேவி அவர்கள் தொண்டைக்குழியை சிவபெருமானின் தொண்டைக்குழியை பற்றினார்கள் என்றால் அந்த விஷமானது உள்ளே சென்றால் சிவபெருமானின் வயிற்றில் இருக்கும் அனைத்து உயிரினங்களும் ஒரே நொடியில் அழிந்துவிடும். மேலும் மீண்டும் அவர்கள் உருவாக்குவது மிக கடினம் என்று எண்ணிய பார்வதி தேவி அவர்கள் அந்த விஷத்தை தொண்டையிலேயே சிவபெருமான் விழுங்காதமாறு தடுத்து நிறுத்தினார். தொண்டையிலேயே முழுவதும் நிலைநிறுத்தி கொண்டார் சிவபெருமானும். அதனால் தொண்டை பகுதியில் மட்டும் நீல நிற குரல் வளையல் தோன்றியது. இந்த விஷம் இவ்வாறு மக்களுக்கும் தேவர்களுக்கும் எந்த ஒரு உயிரினங்களுக்கும் எந்த துன்பங்களும் ஏற்படாமல் தானே விஷத்தை விழுங்கி கலைந்த பெரிய அச்சத்திலிருந்து காப்பாற்றினார் பரமருள் சிவபெருமான் அவர்கள். உடனே சிவபெருமானும் தேவர்கள் அசுரர்கள் அனைவரும் அனுமதி பெற்று நீங்கள் மறுபடியும் சென்று திருப்பார்கடலை கடையுமாறு கேட்டுக்கொண்டார்கள். அப்போது அந்த முறை கடையும் போது அமிர்தமானது தோன்றியது. ஆனால் அந்த இடத்திலிருந்து அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர். மேலும் அமிர்தத்தை தேவர்கள் உண்டார்கள். மகிழ்ச்சியை கொண்டாட சிவபெருமானை நடனமாடுமாறு கூறினார்கள். இந்த இந்திரன் அவர்கள் மற்றும் அனைத்து தேவர்களும் இங்கு இருந்தனர். எப்பொழுதுமே அழகான புல்லாங்குழல் வாசிக்கும் இசையில் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார் இந்திரன் அவர்கள். அதிபதியான சரஸ்வதி தேவி அவர்கள் வீணை வாசித்தார்கள். பிரம்மன் தன் கையில் இருந்த தாளத்தை விசைத்தார். இருக்கும் லட்சுமி தேவி அவர்கள் நல்ல தெய்வீக பாடல்களை பாடினார்கள். மேலும் சிவபெருமான் அவர்கள் தன் முன்னால் இருக்கும் நந்தி தேவரின் இரு கொம்புகளுக்கு இடையே அழகான நீண்ட நேரம் தன் பார்வதி தேவியுடன் திருநடனம் புரிந்தார். இவ்வாறு சிவபெருமான் இந்த நிகழ்வை அழகான நடனம் புரிந்த நேரமாக இந்த பிரதோஷம் நேரம் பார்க்கப்படுகிறது. அன்றிலிருந்தான் இந்த பிரதோஷம் தோன்றியது. இதுவே சிவபெருமான் அவர்களுடைய திருநடனம் என்று கூறுகிறார்கள். இந்த திருநடனம் புரிந்த வேளையே பிரதோஷ நாளாக மாறியதாக கூறுகிறார்கள். எனவே ஒவ்வொரு முறையும் இந்த பிரதோஷம் வரும்போதும் நீங்கள் பிரதோஷமானது ஒரு முக்கிய சிறப்பு அழகான சிறப்பு வாய்ந்த நாளாக அமைகிறது. இன்றைக்கும் நம் ஈசனை மனதார நினைத்து வழிபட்டால் நம் குடும்பங்களும் நம் தனிப்பட்ட வாழ்க்கையும் நல்ல செழிப்போடு நீண்ட நாள் நல்ல வாழ்க்கையும் அமையும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நம்மை ஈசன் என்றைக்கும் பாதுகாத்து கொள்வார்கள். இருந்தும் பிரதோஷம் தோன்றியது இதுவாகும். எனவே மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.